பிரயாக்ராஜ் இங்கே தான் இப்போது மகா கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட இந்த கும்பமேளாவில் 41 கோடி பேர் வந்து இதுவரை புனித நீராடி இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய செய்தி உலக செய்தியாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, டிராஃபிக் ஜாம் 1 இல்லை 2 இல்லை 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து சிலர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக இந்த திரிவேணி சங்கமத்துக்கு போகலான்னு கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்பி ஒரு 15வது நிமிஷத்துலேயே டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டாங்க. டிராஃபிக் ஜாமில் மாட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருந்து இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, மத்திய பிரதேசத்துடைய கட்னி அப்படின்ற பகுதி. அங்கேருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சக்கட் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட 367 கிலோமீட்டர். இதில் 300 கிலோமீட்டர் வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ 15 நிமிஷத்தில் டிராஃபிக்கில் மாட்டினவங்க இன்னும் 400 கிலோமீட்டர் வரை போகணும், இன்னும் 40-50 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு.